Good evening, sir. Good மாணவர்கள் அனைவருக்கும் Good morning, sir. Good evening. குட் ஈவினிங்மா குட் ஈவினிங் Good evening, அனைவருக்கும் sir. இனிமையான மாலை நேர வணக்கம். Good evening, sir. பிள்ளைகள் எப்படி எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா பிள்ளைகள்? நல்ல சும்மா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஆமா, நானும் நல்ல நான் நல்லா சுகமாக இருக்கேன் இருக்கிறேன். சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? பிள்ளைகள் அனைவரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாவா? ஓ சார். ஓ சார். எஸ் சார். சார் வந்திருக்காங்க சார். ஓகே பிள்ளைகள், சரிம்மா. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க இன்றைய நாள் பாடத்துக்குள்ள செல்ல போறோம். அதே சந்தர்ப்பத்துல நாங்க கடந்த வகுப்பில் படிச்ச பாடம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கூண்டிட் ஆமா, கூண்டிட்கிளி. அதோட தொடர்புடைய வேற என்ன பாடம்? கூண்டிட்கிளி பாடமும் அதோட தொடர்புடைய இலக்கண பகுதி படிச்சோம். என்னது? பெயர்ச்சொற்கள் படிச்சோம். பெயர்ச்சொற்கள். ஆமா. அப்ப இந்த வகுப்புல நாங்க எத்தனை பாடல்கள் படிக்க போறோம்னு சொல்லுங்க. இல்லையா? ஒரு பாடுடையோன். ஒரு பாட்டுடையான். எத்தனையாவது பாடலகு? மூன்றாவது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க மூன்றாம் பாடலுக்கு தான் இன்றைய தினம் நாங்க படிக்க இருக்கிற பாடம். சரி பிள்ளைகள், தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஒரு பாட்டுடையான். சார் இந்த பாடத்தை ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க சார். சொல்லி தந்தாங்களா? என்னது Okay. சார்? இப்ப நாங்களும் அதை படிக்க போறோம். ஓகேவா? எஸ் சார். சரி. ஓகே. சரி. கவனிங்க பிள்ளைகள். ஒரு பாட்டுடையான். ஒரு பாட்டுடையான் என்னும் கட்டுரையை எழுதியவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தர். இது கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கட்டுரையாகும். இது என்ன பிள்ளைகள்? கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கட்டுரையாகும். தசரதனின் ஆணையால் காடு சென்றான் ராமன். ராமன் எங்க போறான்? காட்டுக்கு போறான். எத்தனை வருடங்கள் காட்டுக்கு செல்றான்? 14 ராமன் வரும் வரை தந்தையின் ஆணைப்படி பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துகின்றான். பரதன் என்ன செய்யறான்? ஆட்சி பொறுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறான். 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்துவிட்டு மீண்டும் வருவதாக சொன்ன நாளில் ராமன் வராமையால் உயிரை விட துணிகின்றான் பரதன். பரதன் ஏன் உயிரை விட துணிகின்றான்? 14 வருடம் அண்ணன் வராத காரணத்தினால அவர் உயிரை விட துணிகிறார். அதாவது அந்த குறித்த நாளில் வராததுனால, சதனை சொன்ன நாளில் ராமன் வராமையால் உயிரை விட துணிகின்றான். நாடு மன்னன் இன்றி இருக்கக்கூடாது என கருதி, சதனை பிள்ளைகள், நாடு மன்னன் இன்றி இருக்கலாமா? இருக்கக்கூடாதா என்று கருதி சத்ருக்கனை அழைத்து ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு வேண்டுகிறான். சத்ருக்கனை அழைத்து யார் ஆட்சி பொறுப்பை வேண்டுமாறு வேண்டாம்? பரதன். இதனை கேட்டதும் சத்ருக்கம் கோபம் கொள்கிறான். இதனை கேட்டதும் சத்ருக்கனுக்கு என்ன வருது? அத்தோடு 8 வகை உணர்ச்சிகளையும் வெளிப்பட்டு பேசுகிறான். இதனை கம்பராமாயணத்தில் சத்ருக்கன் பற்றிய ஒரு பாடல்களில் வெளிப்படுத்துகின்றார் கம்பர். அப்ப இது எத்தனை பாடல்கள்ல இருக்கு பிள்ளைகள் சத்ருக்கனை பற்றி? ஒரு பாடல். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டுடையான் என்கின்ற இந்த கட்டுரையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம். சரிதானே பிள்ளைகள்? இந்த கட்டுரை எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? கம்பராமாயணத்தை சொல்ல. சரிதானே பிள்ளைகள்? சரி, இப்ப விளங்கலாமா? ஒரு பட்டுடையானும் கட்டுரை எழுதிய பேராசிரியர் புக்கில் சார் கம்மன்னு போட்டிருக்கு சார். இல்லம்மா, சரிதானே. ஒரு பாட்டுடையான் என்கின்ற சரிதானே கட்டுரையை எழுதியவர் ஆசா ஞானசம்பந்தர். யார் எழுதினது? ஆசா ஞானசம்பந்தர் தான் கட்டுரை எழுதினார். கம்பராமாயணத்தை எழுதியது தான் யாரு? கம்பன். சரியா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். கம்பராமாயணத்தை எழுதிய யாருமா?
கம்பன். ஒரு பாட்டுடையான் என்கின்ற கட்டுரை எழுதியது யாருன்னு சொன்னோம்? ஞானசம்பந்தன். சரிதானே பிள்ளைகள்? சரிதானே பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரியும் சரிதானே பிள்ளைகள்? அப்ப கம்ப ராமாயணம். சரிதானே பிள்ளைகள்? அயோத்தி மன்னன் யாரு? தசரத சக்கரவர்த்தி. அவருக்கு எத்தனை மனைவிகள் இருக்காங்க? 3 மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த 3 மனைவிகளும் யாவர்? முதலார் கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற 3 மனைவிகள் இருக்காங்களாம். இந்த 3 மனைவிகளுக்கும் 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. சரிதானே பிள்ளைகள்? ராமன் இருக்காரு, பரதன் இருக்கிறாரு, சரிதானே பிள்ளைகள்? இலக்குவணன் இருக்காரு, அதே போன்று சத்ருக்கனும் இருக்கிறார். அப்ப எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 4 பிள்ளைகள். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில சரிதானமா தசரதனுக்கு பிறகு சரிதானே பிள்ளைகள் யாருக்கு முடிசூட்டணுமா இருந்தா மூத்த மைந்தனான ராமனுக்கு தான் முடிசூட்டணும். யாருக்கு முடிசூட்டணும்? ராமனுக்கு தான் முடிசூட்டணும். சரிதானே பிள்ளைகள்? இங்கு ராமனுக்கு முடிசூட்டுற இந்த சந்தர்ப்பத்துல தசரதனின் மனைவியான இளந்தேவியான சரிதானே பிள்ளைகள் கைகேயி என்ன செய்யறாங்க? ஒரு வரம் கேட்கிறாங்க. சரிதானமா என்ன வரம் கேட்கிறாங்க? அவங்க பரதன் நாட்டாளனும் உங்களோட மகன் ராமன் காட்ட 14 வருஷம் ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அதாவது 14 வருடங்கள் ராமன் வனவாசம் இருக்கணும்னு சொல்லியும் அந்த காலங்களில் பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்கணும் முடிசூடணும்னு சொல்லித்தான் அந்த வரம். சரிதானே? அப்ப தசரத மன்னனும் சத்திய வாக்குக்கு இணங்கி என்ன செய்யறாரு? அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. சரிதானே பிள்ளைகள்? கொடுத்ததும் என்ன நடக்குதுன்னு சொன்னா ராமன் 14 வருடங்கள் வனவாசம் செல்ல அந்த 14 வருடங்களும் என்ன நடக்க போகுது? சரிதானே பிள்ளைகள்? பரதன் ஆட்சி செய்ய போறான். இப்படி பரதன் ஆட்சி செய்யற இந்த காலத்துல இந்த கைகேயினுடைய வரத்தினால் என்ன நடக்குதுன்னு சொன்னா தசரத மன்னன் என்ன செய்யறாரு? தன்னையே வருத்தி கொண்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய உயிரையும் நீத்துக் கொள்றார். தன்னையே வருத்தி கொண்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய உயிரையும் நீத்துக் கொள்றார், இறந்துடுறார். சதனை பிள்ளைகள் இறந்ததன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா சதனை பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அப்ப ராமனும் இலக்குவணனும் ராமனினுடைய மனைவியுமான சீதையும் எங்க போவாங்க? காட்டுக்கு போயிடுவாங்க. பிறகு சல்தனை தன்னுடைய தந்தை இறந்ததன் பின்பு தன்னுடைய அண்ணனான ராமனை தேடி என்ன செய்யறான்? பரதன் என்ன செய்யறான்? காட்டுக்கு செல்றான். காட்டுக்கு சென்று தன்னுடைய அண்ணனை வருமாறு அழைக்கிறான். சல்தனை பிள்ளைகள் அழைத்தும் அண்ணன் வந்தாரா? இல்ல. ராமன் வரவே இல்லை. தன்னுடைய தந்தையினுடைய அந்த சொட்டுக்கு இணங்கி என்ன செய்யறாரு? 14 வருடங்கள் வனவாசம் கழித்து தான் வருவேன்னு சொல்றாரு. இந்த காலப்பகுதியில பரதன் என்ன செய்ய போறான்? ஆட்சி பொறுப்பை எடுத்து நடத்த போறான். ஆகவே அண்ணனினுடைய திருவடிகளை வைத்து ஆட்சி பொறுப்பை தான் ஏற்று நடத்துவதாக என்ன செய்யறான்? அங்கிருந்து செல்றான். சரியா பிள்ளைகள்? சரி சார். சரி. இதன் அடிப்படையில ராமன் 14 வருடங்கள் கழித்து குறித்த நாளில் வராத காரணத்தினால் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். சரியாமா? சரி சார். சரியாமா? வாசிப்போம். அப்ப ஒரு ஆள் வாசிங்க. கம்பனுடைய பெருங்காப்பியத்தில் அளவால் பெருமை பெற்றவர்களும் இயல்பால் பொறுமை பெற்றவர்களும் பலர் உளர். இராமனையோ தலைவனாக கொண்டு காப்பியம் தோன்றினாலும் இராமனை விட அதிக பாடல்களை பெற்று விளங்குகின்றார் அரசர் கோமான். எனவே அதிகமான பாடல்களை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஒரு பாத்திரத்தை அதிக சிறப்புடையதென்று கூறுவதற்கும் இல்லை. இன்னும் சில பாத்திரங்கள் அதிகமான பாடல்களை பெறவில்லையானும் கம்பன் நாடனுடைய முழு பரிவிற்கும் பாத்திரமாகி நிற்கின்றார். அனுமன், பரதன் போன்றவர்கள் இலக்கிய உலகிலேயே தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் படைக்கப்பட்டதாக தோன்றுகிறது.
சரி பிள்ளைகள், அப்ப கவனியுமா. அப்ப கம்பனுடைய பெருங்காப்பியத்தில் அளவால் பெருமை பெற்றவர்களும் இயல்பால் பெருமை பெற்றவர்களும் என்ன செய்யறாங்களாம், பலர் இருக்காங்களாம். சதனை பிள்ளைகள், ராமன் தான் பாட்டுடைய தலைவன். பாட்டுடைய தலைவன் யாரு பிள்ளைகள்? ராமன். ராமன். அவர் தான் காப்பியம் தலைவனாகவே இருக்காரு. ராமனையே தலைவனாக கொண்டு தான் காப்பியம் இருக்கு. சதனை பிள்ளைகள், ராமனை விட அதிக பாடல்களை பெற்று விளங்குகின்றான் அரக்கர் கோமான். அரக்கர் கோமான்னா யாருன்னா பிள்ளைகள்? ராவணன். யாருமா? ராவணன். ராவணன் தான் அரக்கர் கோமான். அப்ப கம்ப ராமாயணத்துல அதிக பாடல் யாருக்கு இருக்கு? ராவணனுக்கு தான் இருக்குது. ராமனை சரதனை பிள்ளைகள் பாட்டுடைய தலைவனாக கொண்டு காப்பியம் இருந்தாலும் அதிக பாடல் வந்து ராவணனுக்கு தான் இருக்குது. அவரை என்னன்னு சொல்றாங்க? அரக்கர் கோமான்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாவா? ஆகவே அதிகமான பாடல்களை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு பாத்திரத்தை அதிக சிறப்புடையது என்று கூறுவதற்கும் இல்லை. சதன பிள்ளைகள், இன்னும் சில பாத்திரங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதிகமான பாடல்களை பெறாவிடினும் கம்ப நாடானுடைய முழு பரிவிற்கு பாத்திரமாகி நிற்கின்றன. கம்ப நாடான் யாரு? கம்பராமாயணத்தை எழுதிய கம்பன். கம்ப நாடான் யார் பிள்ளைகள்? சதன பிள்ளைகள், அப்ப இவருடைய இந்த பாத்திரத்துல அனுமன், பரதன் போன்றவர்கள் இலக்கிய உலகிலே தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக என்ன செய்யறாங்களாம், விளங்குறாங்களாம். சதனை, அப்ப இலக்கிய உலகில் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக யார் யார் விளங்குறாங்கன்னு சொல்றாங்க? அனுமனும் பரதன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க கவனிங்க. அப்ப இலக்கிய உலகிலே தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே படைக்கப்பட்டதாக தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுதுங்க, சொல்லப்படுது. சதனமா, அப்ப பாட்டுடைய தலைவன் யாரு கம்பராமாயணத்துல? ராமன். அதிக பாடல்களால் பாடப்பட்டவர் யாரு? ராவணன். அதே சந்தர்ப்பத்துல கம்பநாடானுடைய படைப்புல சதன பிள்ளைகள் உலகில் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற கதாபாத்திரங்கள் எவை? பாரதன். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகேவாமா? அடுத்து நாங்க பார்க்க போறோம் சரிதானே, ஒரு பாட்டுடையான் என்கின்ற தலைப்புல நாங்க அந்த ஒரு பாட்டுடையான் யாரு என்கின்ற விடயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். வாசிங்க. அதிகமான பாடல்களை கோமான் என்னால் இதற்கு நேர்முரணாக ஒரே பாடலை பெற்று விளங்குகிறான். தசரதனுடைய கடைசி மைந்தன் பல சமயங்களில் தான் பெற்ற பிள்ளைகள் 4 என்ற எண்ணமும் தனக்கு சத்ருகன் என்ற 4வது பிள்ளை ஒருவன் உண்டென்ற எண்ணமும் தசரதனுக்கு இருந்ததாக அறிய முடியவில்லை. அவன் காதல் மைந்தனாகிய ராமன் தான் வாழ்நாள் முழுவதும் அயோத்தி வேந்தன் மன அறையில் விளையாடுகின்றான். இறுதி காலத்தில் தசரதன் மனம் முழுவதிலும் பரதன் நிரம்பி இருக்கிறான். ஆனால் இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஆமா பிள்ளைகள்? சரி. அப்ப அதிகமான பாடல்களை பெற்று அரக்கர் கோமான் இருந்தாலும் பிள்ளைகள், சதனை பிள்ளைகள், இதற்கு நேர்முரணாக ஒரே பாடலை பெற்று விளங்குகின்றான் தசரதனுடைய கடைசி மைந்தன். தசரதனுடைய கடைசி மைந்தன் யாரு? யாரு பிள்ளைகள் சொல்லுங்க? சத்ருகன். சரதனை பிள்ளைகள், பல சமயங்களில் தான் பெற்ற பிள்ளைகள் 4 என்ற எண்ணமும் தனக்கு சத்ருகன் என்ற 4வது பிள்ளை ஒருவன் ஒன்றென்ற எண்ணமும் தசரதனுக்கு இருந்ததாகவே அறிய முடியவில்லை. சரதனை பிள்ளைகள், அவன் காதல் மைந்தனான ராமன் தான் வாழ்நாள் முழுவதும் அயோத்தி வேந்தன் மன அரங்கில் விளையாடுகின்றான். அயோத்தி வேந்தன் யாருமா? ராமன். அயோத்தி வேந்தன் இங்க இந்த இடத்துல ராமன் இல்லம்மா, காதல் மைந்தனான ராமன் தான் வாழ்நாள் முழுவதும் அயோத்தி வேந்தன் மன அரங்கில் விளையாடுகின்றான். ராமனின் தந்தை யாரு? தசரதன். அயோத்தி வேந்தன் இந்த இடத்துல யார சொல்றாங்க? தசரதன். தசரதனின் காதல் மைந்தன் யாரு? ராமன். சரிதானே? அப்ப அயோத்தி வேந்தனான
தசரதனின் காதல் மைந்தன் தான் யாரு? ராமன். அப்ப ராமனே என்ன செய்யறாருன்னா மன அரங்கில் விளையாடுகின்றான். அப்ப மன அரங்குன்னு சொல்றது உருவகணி. மன அரங்குன்னு என்ன அணி பிள்ளைகள்? உருவகணி. மனமாகிய அரங்குன்னு சொல்லப்படுது. மனம் அரங்குக்கு உருவகிக்கப்பட்டிருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அயோத்தி வேந்தனுடைய மன அரங்கில் விளையாடுபவன் யாரு? சரிதானே பிள்ளைகள்? இறுதி காலத்தில் தசரதன் மனம் முழுவதும் பரதன் நிரம்பி இருக்கின்றான். தசரத மன்னனுடைய இறுதி காலத்துல அவருடைய மனதுல யார் இருக்கா? பரதன். ஆனால் இந்த இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? எந்த இரண்டுக்கும்? ராமன் மனசுல இருந்ததுக்கும் பரதன் மனசுல இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு? நிறைய வேறுபாடு இருக்கு. ராமன் நிறைந்திருந்த பொழுது தசரதன் என்ன செய்யறான்னு சொன்னா, சரிதானே பிள்ளைகள்? ராமன் நிறைந்திருக்கும் பொழுது தசரதன் மனம் ஆனந்த கடலில் துளையமாடுகிறான். ஆனந்த கடல் என்ன செய்தான்? துளையமாடுகிறான். பரதன் நினைவு வந்தவுடனே எல்லையற்ற வெறுப்பு கொண்டு தன்னையும் வருத்தி கொண்டும் பிறரையும் வருத்துகிறான் கைகேயின் கணவன். கைகேயின் கணவன் யார் சொல்றாங்க? தசரதனை தான் சொல்றாங்க. 2 புதல்வர்களும் இப்படி இருக்க 3வது புதல்வனாகிய இலக்குவணன் ராமனுடைய நிழலாகவே கடைசி வரை இருந்து கற்போர் மனதில் நீங்கா இடம் பெற்று விடுகின்றான். சதனை பிள்ளைகள், அப்ப ராமனுடைய நிழலாகவே இருக்கிறவன் யாருமா? இலக்குவணன் சொல்லுவோம். இலக்குவணன். சதனை பிள்ளைகள், கற்போர் மனதில் நீங்காத இடம் என்ன செய்யலாம்? பெற்று விடலாம். ராமனுடைய சதனை பிள்ளைகள் தம்பி என்று சொல்லும்படிக்கு அல்லாமல் என்ன செய்யறான்? அடியரின் ஏவல்ங்கிற அளவுல என்ன செய்யறான்னு சொன்னா சர்தானி பிள்ளைகள் இலக்குவணன் இருக்கிறான். ஆமாவா? சதனை பிள்ளைகள் ராமனுடைய தம்பி என்று சொல்லும்படிக்கு அல்லாமல் அடியரின் ஏவல்ங்கிற அளவுல சதனை ராமனுக்கு தொண்டு செய்பவனாகவே இலக்குவணன் வாழ்றான். ஆமாவா? இந்த இதுல நாங்க என்ன பார்த்தோம்? கைகேயினுடைய கணவன் யாருன்னு பார்த்தோம்? சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல ராமனை என்றுமே பிரியாமல் அவனுடைய நிழலாகவே கடைசி வரை இருந்தவன் யாரு? இலக்குமணன். தம்பி என்னும் படிக்க அல்லாமல் அடியரின் ஏவலாக ராமனோடு இருந்தது யாரு? அதுவும் இலக்குமணன். சரியா பிள்ளைகள்? ஞாபகம் வச்சுக்கொள்றீங்களா அதெல்லாம்? பிள்ளைகள் செய்கின்றான் அடியனை போல ஏவல் செய்பவனாயினும் பல சமயங்களில் அவனுடைய கோபம் கட்டுக்கடங்காத நிலையில் செல்லவே நம்மை வியப்பில் ஆழ்த்தி விடுகின்றான். சதனை பிள்ளைகள், யாருடைய கோபம் கட்டுக்கடங்காத நிலைக்கு போகுது? இலக்குமணன். அப்ப ராமனை ஒரு இடத்துல கூறாரு பாருங்க. ராமனே கூறுகின்றபடி உலகம் ஏழினோடு ஏழையும் கலக்குவன் என்று இலக்குவன் கருதுகின்றான். அப்ப உலகம் ஏழினோடு ஏழையும் கலக்குபவன் யாரு? இலக்குமணன். எனவே இந்த மைந்தனையும் மறத்தல் இயலாத காரியம். ஆமாவா? இப்ப ராமனையும் மறக்க முடியாது, பரதனையும் மறக்க முடியாது, அதே சந்தர்ப்பத்துல இலக்குமணனையும் மறக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகள் இவங்க 3 பேருமே எங்களுடைய மனதுல என்ன செய்யறாங்க? நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய அளவுல பல விடயங்களை என்ன செய்யறாங்க? செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆமாவா? ஆகவே 3 மைந்தர்கள் நம்மிடையே உழன்று நம் கவனம் முழுவதையும் எடுத்துக்கொள்வதால் 4வது மைந்தனை பற்றி நாம் கவலை கொள்வது இல்லை. 4வது மைந்தனை பத்தி கவலை கொள்றோமா? இல்ல. நாம் மட்டும் என்ன பெற்ற தந்தையே கவலை கொள்வதாகவும் சதனை பிள்ளைகள் இல்லை. சதனை பிள்ளைகள் பெற்ற தந்தை கவலை கொள்றாரா? இல்ல. அவரும் கவலை கொள்வதாகவும் தெரியவில்லை. இந்த 2ஐயும் கருதி போலும் கம்பநாடானும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. கம்பநாடான் யார் பிள்ளைகள்? கம்பர். சதனை பிள்ளைகள் அவரும் கவலைப்பட்டதா தெரியவில்லை. ஆகவே 10,000 பாடல்கள் பாடிய சதனை பிள்ளைகள் அவனும் 4வது தம்பிக்கு ஒரே பாடலை தந்துள்ளான். சதனை பிள்ளைகள் 10,000 பாடல் யார் பாடினா? கம்பன். 10,000 பாடல்கள்ல சரதனை பிள்ளைகள் தசரதனின் 4வது மகனான சத்ருகனுக்கு எத்தனை பாடல் பாடியிருக்கான்?
ஒரே ஒரு பாடல் சார். ஒரே ஒரு பாடல். 10,000-ல் ஒருவனாக 4வது தம்பியை கருத வேண்டும் என்று கவிஞன் எண்ணினாலும் போலும். ஆமாவா? ஆமா சார். சரி. அப்ப இது வரைக்கும் படிச்சது பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? ஆமா சார். எஸ் சார். ஓ சார். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். இதை வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. காப்பியமே முடிகின்ற தருணத்தில் மீட்சி படலத்தின் 4வது தம்பியின் உண்மை உள்ளத்தை காண்கிறோம். இராமன் சொன்ன நாட்கள் முடிந்து விட்டன. கணித புலவர்கள் கூட ஆண் தகைக்கு இன்று அவதி, அதாவது இன்று அவன் வரவேண்டிய நாள் இன்று கூறிவிட்டார்கள். இந்நிலையில் வாய் காக்கின்ற பரதன் நினைத்து இருந்து நெடும் துயர் மூழ்கிலேன். மனத்து மாசு என் உயிரோடும் வாங்குகிறேன் என்ற முடிவுக்கு வந்த 4வது தம்பியை அழைத்து வருமாறு ஏவுகிறார். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். பிள்ளைகள் இங்க கவனிங்கம்மா. சேர் பேசுறது விளங்குதா பிள்ளைகளுக்கு? சரிதானே பிள்ளைகள்? இப்ப என்ன நடக்க போகுது? காப்பியமே முடிகின்ற தருணத்தில் பிள்ளைகள் கம்பராமாயணமே முடிய போகுது. 10,000 பாடல்களும் முடிய போகுது. சாதனை பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் மீட்சி படலத்தில் 4வது தம்பியின் உண்மை உள்ளத்தை காண்கிறோம். எந்த படலத்துல 4வது தம்பியின் உண்மை உள்ளத்தை காண்கிறோம்? மீட்சி படலம். இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சதனை பிள்ளைகள், மீட்சி படலத்துல தான் 4வது தம்பியின் உண்மை உள்ளத்தை காண்கிறோம். ராமன் சொன்ன நாட்கள் முடிந்து விட்டன. ராமன் எத்தனை வருடத்தின் பின்பு வரதா சொல்லிட்டு போனாரு? 14 வருடங்கள். கணித புலவர்கள் கூட ஆண் தகைக்கு இன்று அவதி என்னன்னு சொல்றாங்க? அதாவது இன்றே அவன் வர வேண்டிய நாள். யார் அந்த அவன்? ராமன். இன்றே அவன் வர வேண்டிய நாள் அப்படின்னு சொல்றாங்க என்று கூறிவிட்டார்கள். இந்நிலையில் வாய்மை காக்கின்ற பரதன், உண்மையை காத்து கொண்டு யார் இருக்கா? பரதன் இருக்கிறான். நினைத்து இருந்து நெடும் துயர் மூழ்கிலேன், மனத்து மாசு என் உயிரோடும் வாங்குவேன் என்ற முடிவுக்கு வந்து 4வது தம்பியை அழைத்து வருமாறு ஏவுகின்றான். சதனை பிள்ளைகள், என்ன நடக்குது? அப்ப நினைத்து இருந்து நெடும் துயர் மூழ்கினேன், நினைத்து ரொம்பவும் துன்பப்பட்டுட்டேன். யாரு? பரதன் துன்பப்பட்டேன்னு சொல்றான். மனத்து மாசு என் உயிரோடும் வாங்குவேன். இப்ப யார் உயிரிழக்க போறான்னு சொன்னா, பரதன் தன்னுடைய உயிரையே என்ன செய்ய போறான்? துறக்க போறான். சதனை பிள்ளைகள், பரதன் என்ன செய்ய போறான்? தன்னுடைய உயிரை துறந்து கொள்ள போறான். தானும் இறக்க போறான். ஏன்னா தன்னுடைய அண்ணன் வரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 4வது தம்பி என்ன செய்யறான்? அழைத்து வருமாறு ஏவுகின்றான். இப்ப யார அழைத்துட்டு வர சொல்றான்? 4வது தம்பி. 4வது தம்பி யாரு? பிள்ளைகள், சத்ருகன் ஞாபகம் இருக்காரா? சரி. சத்ருகனுக்கு கம்பராமாயணத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு? ஒரு பாடல் சார். ஒரு பாடல். யாரு? ஒரு பாட்டுடைய யார் பிள்ளைகள்? சத்ருகன். சரிதானே பிள்ளைகள்? சரி. இப்ப என்ன செய்ய? பரதன் 4வது தம்பிய அழைத்து வர சொல்லியிருக்கான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். தண்ணீர் ஆறாக பெருக பரதன் நிற்கின்ற குளத்தின் பக்கத்தில் சென்று தொழுது நிற்கின்றான். மூவருக்கும் பின் உள்ளவனாகிய 4ஆம் அவன். உடனே தன்னுடைய மார்போடு சேர்த்து இறுக்கி தழுவி கொண்டான் பரதன். எதற்காக தன்னை அழைத்தான் அண்ணன் என்பதை அறியாமல் தவித்துக் கொன்ற நின்ற தம்பியிடம் அறத்தின் ஆணிவேராகிய பரதன் பேசத் தொடங்குகின்றான். ஐய வேண்டுவது. அதோட நாங்க பாக்குறோம். பிள்ளைகள் அப்ப கவனிங்க.
கண்ணீர் ஆறாக பெருக பரதன் என்ற கோலத்தில் பக்கத்தில் சென்று தொழுது நிற்கின்றான். மூவருக்கும் பின் உள்ளவனாகிய நாலாம் அவன் யாரு? சத்ருக்கன். உடனே தன்னுடைய மார்போடு சேர்த்து இறுக்கி தழுவி கொண்டான் பரதன். என்ன செய்யறான்? அப்படியே பரதன் என்ன செய்யறான்? சத்ருக்கனை தழுவி கொள்றான். எதற்காக தன்னை அழைத்தான் அண்ணன் என்பதை அறியாமல் தவித்துக் கொன்ற நின்ற தம்பியிடம் அறத்தின் ஆணிவேராகிய பரதன் பேசத் தொடங்குறான். அறத்தின் ஆணிவேர்னு யார சொல்றாங்க? பரதனை சொல்றான். பரதன் பேசுறான். இப்படி பேசுறான். ஐய வேண்டுவது. ஐயன் இந்த இடத்துல யார சுட்டப்படுது? ஐய வேண்டுவது உண்டு. ஐயன் இங்க இடத்துல யார சொல்றாங்க? சத்துருக்கனை தான் ஐயன்னு சொல்லி என்ன செய்யறான்? விழிக்கிறான் பரதன். ஐய வேண்டுவது உண்டு சதனை அவ்வரம் தரப்பாற்று என்றான். அவன்கிட்ட ஒரு வரம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது உன்னிடம் ஒரு வரம் வேண்டி இருக்கின்றேன், அதை தந்தே ஆக வேண்டும் என்று கூறி அது என்ன வரம் என்று தம்பி கேட்கும் முன்னரே தானே சொல்லத் தொடங்கினான். அவ்வரம் எது என்று கேட்பாயானால் சொன்ன நாளில் ராகவன் தோன்றிலன், மின்னிடை தீயிடை யானினி. சதன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா கவனிங்க. இப்ப பரதன் என்ன செய்யறான்? சத்துருக்கனை இறுக்கி கட்டி அணைச்சு கொண்டு சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. வேண்டுவது உண்டு, அவ்வரம் தரப்பாற்று என்றான். நான் உன்னிடம் என்ன செய்ய போறேன்? ஒரு வரம் என்ன செய்ய போறேன்? வேண்டி இருக்கிறேன். யார்கிட்ட வரம் வேண்டி நிக்கிறானா? யார்கிட்ட வரம் கேட்கிறான்? சத்ருக்கன். சதனை பிள்ளைகள் அதனை தந்தே ஆக வேண்டும் என்றும் கூறுறான். சதனை பிள்ளைகள் அப்ப தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சதனை பிள்ளைகள் சத்ருக்கன் பேச முன்னமே திரும்பவும் பரதன் சொல்றான். அவ்வரம் எது என்று கேட்பாயானால் சொன்ன நாளில் ராகவன் தோன்றினான். ராகவன்னா யாரு? ராமன் தோன்றினான். இங்க ராமன் என்ன செய்யல? வரல. சதனை பிள்ளைகள் அதனால மின்னும் தீயிடை யானினி சதனை பிள்ளைகள் வீழுவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன செய்ய போறேன்? தீயில விழுந்து என்னுடைய உயிர் என்ன செய்ய போறேன்? துறக்க போறேன். மன்னனாதி என் சொல்லை மாறாதி என்றானாம். அதாவது ராகவன் சொன்ன நாளில் வரவில்லை ஆதலால் யான் நெருப்பில் விழுந்து உயிரை விட போகிறேன். சதனைப்படி நெருப்புல விழுந்து உயிரை விட போறேன்னு சொல்றது யாரு? பரதன் சொல்றான். சதனை பிள்ளைகள் அப்ப பரதன் அப்படி சொன்னதும் சதனை பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சதனை பிள்ளைகள் ஆனால் மன்னன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது. மன்னன் இல்லாமல் நாடு இருக்கலாமா? கூடாது. அதனால் நீ மன்னனாக ஆவாயாக. அதனால யார மன்னனா இருக்க சொல்லி சொல்றான்? சரதனமா வெரி குட். சரதன் என்று கூறி பரதன் சரதனை பிள்ளைகள் அப்படி என்ன செய்யறான் சொல்லி முடிக்கிறான். ஆனால் தசரதன் புத்திரர்கள் யாவருமே ஒருவர் கூறியது என்பதற்காக தம் கடமையை விட்டு கொடுப்பதில்லை. இதை நன்றாக அறிந்த பரதன் இத்தோடு நிறுத்திவிட்டால் சத்துருக்கன் ஒரு நாளும் இதற்கு என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா இணங்க மாட்டான். சதனை பிள்ளைகள் இணங்குவானா? உடன்பட மாட்டான் என்பதை உணர்ந்து ஓர் அறக்கட்டளையே என்ன செய்யறானா இடுகின்றான். சதன் எப்படி அறக்கட்டளை இடுறான் பாருங்க. தான் மன்னன் என்ற முறையிலும் அண்ணன் என்ற முறையிலும் சொல்லுகின்றவற்றை இளையவனும் குடிமக்களுள் ஒருவனும் ஆகிய சத்துருக்கன் தட்டக்கூடாது என்பதை நினைவுறுத்துவது போல என் சொல்லை மறுக்க கூடாது என ஆணையிடுகிறான். சதனை பிள்ளைகள் சொல்றானா ஆணையிடுறானா? ஆணையிடுறான். சதனை பிள்ளைகள் நீ என்னுடைய தம்பி, அதே சந்தர்ப்பத்துல இந்த குடிமக்களில் ஒருவன் நீ. நான் யாரு? அரசன். நான் சொல்றது நீ என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? சொல்றான். சரிதானே பிள்ளைகள்? ஆமாவா? என் சொல்லை மறுக்க கூடா அப்படின்னு சொல்றது யாரு? பரதன். யார்கிட்ட சொல்றான்? குடிமக்கள். யாருக்கிட்ட சொல்றான்? சத்துருக்கனுக்கு சொல்றான். சதனை பிள்ளைகள் இப்ப சத்துருக்கனைத்தான் இப்ப சொல்றாங்க பாருங்க. இளையவனும் குடிமக்களுள் ஒருவனும் ஆகிய சத்துருக்கன் அப்படின்னு சொல்றான். சதனை பிள்ளைகள் ஆமாவா இல்லையா? இல்லை, 4 பேருக்கும் இளையவன் தானே பிள்ளைகள் சத்துருக்கன்.
ஆமாவா? 4 பேருக்கும் இளையவன். அதே சந்தர்ப்பத்தில் குடிமக்களில் ஒருவனாக வந்து என்ன செய்யறான்? இருக்கலாம். அதனால என்ன சொல்றான்? என் சொல்லை மறுக்க கூடாது என ஆணையிடுகின்றான். சதன பிள்ளைகள் என்றாலும் என்ன, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். சரதன பிள்ளைகள் இப்ப என்ன நடக்குது? சரதனமா பரதன் வந்து என்ன செய்யறான்? யாரை அழைத்து கொண்டு வர சொல்றான்? பரதன் சத்ருகனை அழைத்து கொண்டு வர சொல்றான். சத்துருக்கன் என்ன செஞ்சிடான்? அந்த இடத்துல வந்ததும் என்ன நடக்குது? சத்துருக்கனை என்ன செய்யறான்? இருக்க அணைத்துக் கொள்றான். ஆமாவா? ஆமா சார். அணைத்து கொண்டு சத்துருக்கன் ஏன் அப்படின்னு வினவுறதுக்கு முன்னமே என்ன செய்யறான்னு சொன்னா, பரதன் ஒண்ணு சொல்றான். என்னது? நான் வந்து சரிதானே பிள்ளைகள், உன்னுகிட்ட ஒரு வரம் வந்து என்ன செய்ய போறேன்? கேட்க போறேன். அந்த வரத்தை நீ என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ராகவனான ராமன் இன்னும் என்ன செய்யல? வரல. சொன்ன நாளில் அவன் வரல. அதனால நான் என்ன செய்ய போறேன்? தீயில விழுந்து என்னுடைய உயிரை துறக்க போறேன். இப்படி சொல்றானா? சரிதானே பிள்ளைகள்? இருந்தாலும் நாடு அரசன் இல்லாம என்ன செய்யக்கூடாதான்? இருக்கக்கூடாதான். அதனால நான் அண்ணன் என்ற முறையிலும் மன்னன் என்ற முறையிலும் என்ன செய்யறேன்? உனக்கு ஒரு கட்டளை இடுறேன். சரிதானே? நீ இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஒரு ஆணை இடுறான் பரதன் சத்துருக்கனுக்கு. ஆமாவா? இது வரைக்கும் நாங்க படிச்சிட்டோம். இது தெளிவா விளங்கிருச்சா பிள்ளைகளுக்கு? இப்ப சரி அம்மா, இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போமா? சரி, அப்ப இவ்வாறு கூறுனதை இப்ப யார் கேட்க போறா? நான்காவது தம்பி. சரிம்மா, இதை கேட்ட 4வது தம்பி காதுகளை பொத்திக் கொண்டான். போல கண்ணும் மனமும் நடுங்கின. விம்மி அழுதான். ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு சில வினாடி நேரம்தான் நின்றதாக தெரிகிறது. இவற்றை எல்லாம் வென்று கோபமாகி ஒரு உணர்ச்சி எல்லை மீறி கிளம்புகிறது. அதனை கூற வந்த கவிஞன் கொழுந்து விட்டு நிமிர்கின்ற கோபத்தான் என்று கூறுகிறான். சரி, இங்க கவனிங்க பிள்ளைகள். அப்ப தான் என்ன சொல்றான்? அப்ப பரதன் வந்து சத்துருக்கனை ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொள்ள சொல்றான். ஆமாவா? பிள்ளைகள், அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை கேட்டதும் காதுகளை பொத்தி கொண்டான். யார் காதுகளை பொத்தி கொள்றான்? பாருங்க, காதுகளை பொத்தி கொள்றானா? அதனை காதுகளை பொத்தி கொண்டான். விஷத்தை உண்டவனை போல கண்ணும் மனமும் நடுங்கின. விஷத்தை உண்டவனுக்கு என்ன நடக்கும்? கண்ணும் மனமும் அப்படியா நடுங்கும். விம்மி அழுகிறான். என்ன செய்யறான்? விம்மி அழுகிறான். ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு சில வினாடி நேரம் தான் நின்றதாக தெரியுதான். இவற்றையெல்லாம் வென்று கோபமாகிய ஒரு உணர்ச்சி எல்லை மீறி கிளம்புகின்றது. அப்ப என்ன பிள்ளைகள், இதெல்லாம் தாண்டி என்ன அதிகரிச்சு வந்துருச்சு? கோபம். இதனை கூற வந்த கவிஞன் கொழுந்து விட்டு நிமிர்கின்ற கோபத்தான் என்று கூறுகின்றான். அப்ப கொழுந்து விட்டு நிமிர்கின்ற கோபத்தான் நீங்க யார சொல்றாங்க? தான் சொல்றாங்க. ஆமாவா? இப்ப இது பிள்ளைகளுக்கு விளங்கிருச்சா? சொன்னதும் சதன பிள்ளைகள் சத்துருக்கன் சந்தோஷப்படுறானா? இல்ல. சதனை அது மாறா என்ன செய்யறான்? கோபம் எல்லாம் அவனுக்கு வருது. சதனை பிள்ளைகள், இப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். எனவே தன்னை மீறி வருகின்ற சினத்தால் ஆட்கொள்ளப்பட்ட இளையவன் அண்ணனை நோக்கி அழுந்து துன்பத்தினாய், நான் உனக்கு என்ன பிழை உளேன் என்று கேட்கின்றான். இந்த கோப உணர்ச்சி ஓரளவு அதிக நேரம் இருந்து அதனோடு வெறுப்பு, நகை, அழுகை, இளிவரல், மருண்கை, அச்சம், பெருமிதம் ஆகிய 8 சுவைகளும் ஒன்றாக கலந்து ஒருங்கே காட்சியளிக்கின்ற ஒரே பாட்டில் பேசுகின்றான் அந்த அற்புதமான தம்பி. சரியா பிள்ளைகள்? அப்ப இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. சதனை பிள்ளைகள், தன்னை மீறி வருகின்ற சினத்தால் ஆட்கொள்ளப்பட்ட இளையவன் என்ன செய்யறான்? அண்ணனை நோக்கி என்ன செய்யறான்? அழுந்து துன்பத்தினாய். சதனை பிள்ளைகள், நான் உனக்கு என்ன பிழைத்துள்ளேன்?
சோதனை பிள்ளைகள் நான் உனக்கு என்ன பிழை செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்கிறான். சோதனை பிள்ளைகள் இந்த கோப உணர்ச்சி ஓரளவு அதிக நேரம் இருந்து அதனோடு வெறுப்பும், நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம் ஆகிய 8 சுவைகளும் ஒன்றாக கலந்து ஒருங்கே காட்சியளிக்கின்ற ஒரே பாட்டில் பேசுகின்றான் அந்த அற்புதமான தம்பி. அந்த அற்புதமான தம்பி யாரு? சத்ருக்கன். சோதனை பிள்ளைகள் அவனுடைய அந்த ஒரு பாட்டுல என்னென்ன உணர்வு இருக்குன்னு பாருங்க. வெறுப்பு இருக்கு, நகை இருக்கு, அழுகை இருக்கு, இளிவரல் இருக்கு, மருட்கை இருக்கு, அச்சம் இருக்கு, பெருமிதம். இப்படி 8 வகையான உணர்வுகள் என்ன செய்யப்படுது? ஒழுங்கே என்ன செய்து காட்சியளிக்கின்றது. ஆமா பிள்ளைகள்? ஆமா சார். சரி. அப்ப அழுது என்ன செய்யலாம்? துன்பப்படுறான். சரி, அது என்னன்னு சொல்லி இப்ப அந்த பாட்டுல நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? சரியாம்மா? இதை யாராவது ஒரு ஆள் வாசிப்பீங்களா? காண்காலர் நிலைமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானாம் ஒரு தம்பி. போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்னா ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நானாது யானானும் இவ்வரசு ஆள்வேன் என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. இதான பாட்டு. சோதனை காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து. இப்ப காணால நிலமகளை கைவிட்டு போனவன் யாரு? ராமன். அப்ப காணாலனா காட்டினை ஆட்சி செய்வதற்காக நிலமகள்னு சொல்றது அயோத்தி நகரை கைவிட்டுட்டு போனவன் வந்து ராமன். அப்படியா? அவனை காத்து ராமனை காத்து கொண்டு பின்பு போனானும் ஒரு தம்பி. அப்ப ராமனை காத்து கொண்டு பின்னுக்கே போன தம்பி யாரு? இலக்குமணன். சரியா பிள்ளைகள்? அது விளங்குச்சா? போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன. அப்ப போனவன் யாருங்க? ராமன். போனவன் தான் வரும் அவதி. வரும் அவதினா அவன் வருகின்ற அந்த நாள் போயிற்று என்று, குறித்த நாள் முடிஞ்சிருச்சு என்று, ஆனாத உயிரை விட என்று அமைவானும் ஒரு தம்பி. தன்னுடைய உயிரையே துறப்பதற்கு தயாரா இருக்கிறான் இன்னொரு தம்பி. அவன் யாரு? இல்லங்களம்மா, சரியா சொல்லுங்க. பரதன். சோதனை பிள்ளைகள் அப்ப ஆனாத உயிரை விட சோதனை பிள்ளைகள் அமைவானும் ஒரு தம்பி. இன்னொரு தம்பி என்ன செய்யறான்? தன்னுடைய உயிரை நிற்கிறதுக்கு என்ன செய்யறான்? தயாரா இருக்கு. அயலே நானாது, நான் வந்து வெக்கம் இல்லாது, யானாம் இவ்வரசாள்வேன், என்னே இவ்வரசாட்சி இனிதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்? சத்ருக்கன் சொல்றான். இதுதான் அந்த ஒரு பாட்டு. சரியா பிள்ளைகள்? 10,000த்துல ஒரு பாட்டு தான் இப்ப நாங்க பாக்குறோம். அந்த பாடலை தான் இப்ப நீங்க வாசிங்க. ஓகேவா? ஓகே சார். இப்ப வாசிங்க. கட்டாய அல்வதற்காக அரசன் பரதை கைவிட்டு சென்றவகிய இராமாயண கற்பதற்காக ஒரு தம்பி பின்னேயே போய்விட்டான். அப்படி பேணவன் வரவேண்டிய நாள் கடந்து விட்டான் என்று கொண்டு மிகச் சிறந்த உயிரைவிட முடிவும் செய்து விட்டான். மற்றொரு தம்பி இவ்வாறு இருவரும் ஒருபுறம் இதற்காக ஒரு சிறந்த வெட்கம் இல்லாது நான் இந்த அரசர்கிசீட்டை ஆள வேண்டுமால் எவ்வளவு இனிய அரசர் இது என்பதே இப்பாடலின் பொருள். சோதனை பிள்ளைகள் அப்ப காட்டை ஆள்வதற்காக அரச பாரத்தை கைவிட்டு சென்றவனாகிய ராமனை காப்பாற்றுவதற்காக ஒரு தம்பி பின்னே போய்விட்டான். போயிட்டானா? யார் போனா? அப்படி இலக்குமணன் போயிட்டான். அப்படி போனவன் வரவேண்டிய நாள் கடந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு மிக சிறந்த உயிரை விட முடிவு செய்து விட்டான் மற்றும் ஒரு தம்பி. அந்த மற்றும் ஒரு தம்பி யாரு? பரதன். இவர்கள் இருவரும் ஒரு புறம் நிற்க சிறிதும் பாருங்க, ஒரு சிறிதும் வெட்கம் இல்லாது நான் இந்த அரசாட்சியை ஆள வேண்டுமா? சோதனை பிள்ளைகள் அப்ப சத்ருக்கன் சொல்றான், எனக்கு மட்டும் என்ன இல்லையா, வெட்கம் இல்லையா, நான் இந்த அரசாட்சிய ஆள்றதுக்கு ஆள வேண்டுமா? எவ்வளவு இனிய அரசாட்சி இது என்பதை பாடலின் பொருள். சோதனை பிள்ளைகள் ஆமாவா?
ஆமா சார். ம் ஆமா. சரிதானே பிள்ளைகள்? வாசிங்கம்மா. நாலாவது தம்பியின் மனநிலை முழுவதையும் இந்த ஒரு பாடல் காட்டி நிற்கின்றது. ம் பரதன் கூறிய இச்செய்தியை நினைக்கவும் முடியாமல் அஞ்சுகிறான் சத்ருக்கன். அந்த அச்சத்தின் பின்னே இத்தகைய ஒரு பைத்தியக்காரத்தனம் நடைபெறுமா என்று நினைவுடன் மருட்கை தோன்றுகின்றது. இந்த அரசாட்சியின் நிலையை நினைக்கும் பொழுது எள்ளல் தோன்றுகின்றது. தன் மனநிலை தெரியாமல் பேசிய பரதன் உரைகளை கேட்டு கோபம் ஒரு புறமும், இவ்வளவு தவறாக தன்மை நினைத்து விட்டானே என்று நினைக்கும் பொழுது அழுகையும், தான் ராமன் தம்பி அல்லையோ என்று நினைக்கும் பொழுது இளிவரலும் ஒருங்கே தோன்றுகின்றன. பல சொல்ல காருருவர் மன்ற மாசற்ற சில. சரிம்மா, இருக்கட்டும். சரி, இப்ப பார்ப்போம். அப்ப 4வது தம்பியின் மனநிலை முழுவதும் இந்த ஒரு பாடல் காட்டி நிற்கின்றது. ஆமாவா? ஆமா. ஆமா சார். 4வது தம்பியினுடைய மனநிலை எல்லாமே இந்த ஒரு பாடல் சொல்லுது. சதனை இப்ப பரதன் கூறிய இந்த செய்தியை நினைக்க முடியாமல் அஞ்சுகிறான் சத்துருக்கன். ஆமாவா? அச்சப்படுறானா? ஆமா சார். அச்சத்தின் பின்னே இத்தகைய ஒரு பைத்தியக்காரத்தனம் நடைபெறுமா என்று நினைத்தவுடன் மறுக்கையும் என்ன செய்தான் தோன்றுதான் அவனுக்கு. இந்த அரசாட்சி நிலையை நினைக்கும் பொழுது எள்ளல் தோன்றுகிறது. எள்ளல் சதன பிள்ளைகள், தன் மனநிலை தெரியாமல் பேசிய பரதன் உரைகளை கேட்டு கோபமும் என்ன செய்தான் வருதான். கோபமும் ஒரு புறம் வருதான். இவ்வளவு தவறாக தன்னை நினைத்து விட்டான் என்று நினைக்கும் பொழுது அழுகையும் என்ன செய்தான் வருது. அழுகை வருதா இல்லையா? வருது. ஏன் அழுகை வருதுன்னா, சதன பிள்ளைகள் தான் ராமன் தம்பி அல்லையோ என்று நினைக்கிறான். சதன பிள்ளைகள் அப்படி நினைக்கும் பொழுது அவனுக்கு இளிவரலும் என்ன செய்தான் ஒருங்கே தோன்றுகின்றன. சதன பிள்ளைகள் அப்ப பாருங்க, பல சொல் காமுருவர் மன்ற மாசற்ற சில சொல். சதன பிள்ளைகள், சில சொல்லல் தேற்றாதவர் என்றும் சொல்லுக சொல்லில் பயனுடையதென்றும் பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் திறன் இன்மை அரிது சொல்க. சதன பிள்ளைகள் என்றும் எழுந்த பொதுமறைக்கோர் எடுத்துக்காட்டாய். பொதுமறைன்னு சொல்றது திருக்குறள். பொதுமறைன்னு என்னமா? திருக்குறள். சதன பிள்ளைகள் அப்ப எப்படி சொல்லுது திருக்குறள்? சொல்லுக சொல்லில் பயனுடையதென்றும் பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் திறன் இன்மை அறிந்து சொல்க என்னும் எழுந்த பொதுமறைக்கோர் எடுத்துக்காட்டாய். பொதுமறைக்கோரு எடுத்துக்காட்டாகவும். சதன பிள்ளைகள், ஒருள் பெருள் தேருக்கு அச்சாணியாய் விளங்குகின்றான் ஒரு பாட்டுடையவனாகின சத்துருக்கன். ஒரு பெரும் தேருக்கு, பெரிய ஒரு தேருக்கு அச்சாணியாகவே என்ன செய்யலாம்? சத்துருக்கன் விளங்குறான். இப்ப சதன பிள்ளைகள், அப்ப கம்ப ராமாயணம் பெரிய ஒரு தேராக இருந்தா அதற்கு அச்சாணியாக யார் விளங்குறாவா? சத்துருக்கன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு பாட்டு தான் இருந்தாலும் அவனுடைய அவ்வளவு உள்ளத்தையும் என்ன செய்து எங்களுக்கு காட்டுது. எனவே ஏனைய பாத்திரங்களில் பல்வேறு உணர்ச்சி நிலைகளை பற்பல சந்தர்ப்பங்களில் பல பல பாடல்கள் மூலம் கவிஞன் நமக்கு அறிவிக்கின்றான். எனினும் 4வது தம்பி பற்றிய முழுவதும் அறிந்து கொள்ளுமாறு 4 வரிகளில் கூறியுள்ளான் கம்பநாடா. ஆமாவா? ஆமா சார். சதன பிள்ளைகள், அப்ப சிறந்த கலைஞன் மிக சிறிய அளவிலும் கூட மிகப்பெரிய படைப்பை படைத்து காட்டக்கூடும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அன்றோ. ஒரு சின்ன ஒரு பாடல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு? விளக்கி இருக்காரு. சொல்லிட்டு போயிட்டாரு. யார் அப்படி சொல்லிட்டு போனா? சரிதானமா? இந்த பாட்டின் ஊடாக என்ன செய்யறாருன்னு சொன்னா கம்பன் சொல்லிட்டு போயிடுறாரு சத்துருக்கனினுடைய மனநிலை. ஆமாவா? ஆமா சார். சரி, அப்ப இந்த ஒரு பாட்டுடையான் கட்டுரை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வாசிச்சு பார்த்துட்டோம். சரியா பிள்ளைகள்?
சாதனை பிள்ளைகள். அப்ப இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் யாருமா? சம்பந்த கம்பன் கலை. கம்பன் கலைஞர் இந்த பகுதியில. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே அப்ப ஒரு பாட்டுடையான் அப்படிங்கிற இந்த சாதனை பிள்ளைகள் கட்டுரை முழுமையா நாங்க வாசிட்டோம். சரியா பிள்ளைகள்? எஸ் சார். இதுல இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க அப்படியே அலசி அலசி பார்த்திருக்கோம். சரியாமா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு பாட்டுடையான் என்கின்ற இந்த பாடல் எந்த காப்பியத்துல இருக்கு? எந்த காப்பியத்துல இருக்கு? கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எழுதியவர் யாருமா? கம்பன். கம்பராமாயணத்தினுடைய பாட்டுடைய தலைவன். தலைவன் யாரு? கம்பராமாயணத்துல பாட்டுடைய தலைவன் யாரு? அரக்கன். பாட்டுடைய தலைவன் யாரு? இல்லம்மா, யாருடைய புகழ பாடுது கம்பராமாயணம்? ராமன் தான் பாட்டுடைய தலைவன். பாட்டுடைய தலைவன் யாரு? ராமன். பாட்டுடைய தலைவனும் ராமன் தான், காப்பிய தலைவனும் ராமன் தான், ரெண்டு ஒண்ணு தான். சரியா? சரிதானே பிள்ளைகள்? ஆகவே சரிதானே பிள்ளைகள், பாட்டுடைய தலைவனான ராமனாக இருந்தாலும் அதிக பாடல் யாருக்கு இருக்கு? அரக்கர் கோமான். அரக்கர் கோமான். அரக்கர் கோமான் யாரு? ராவணன். சதனை பிள்ளைகள். அப்ப ராவணனுக்கு கூடுதலான பாடல் இருக்கு. சதனை பிள்ளைகள். அதே சந்தர்ப்பத்துல கம்பன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இலக்கிய உலகிற்கு தலை சிறந்த சில படைப்புகளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பரதன், அனுமான் போன்றவற்றை என்ன செய்யறாரு, சிறப்பிச்சு சொல்றார். சரிதானே பிள்ளைகள்? ஆமாவா? இப்படி இருக்க 10,000 பாடல்கள் எழுதிய கம்பன் ஒரே ஒரு பாட்டுல யார பத்தி பேசுறாரு? சத்ருகனுக்கு ஒரு பாட்டு தான் இருக்கு. சதனை பிள்ளைகள். ஏனைய எல்லோருக்கும் நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது. சதனை பிள்ளைகள். ராமனுக்கு அதிகமான பாடல்கள் இருக்கு. சதனை பிள்ளைகள். ராமனை என்றுமே பிரியாத நிழல் போல இருக்கக்கூடியவன் யாரு? அவனுக்கு நிறைய இருக்குது. சதனை பிள்ளைகள். அவனை உலகில் 7ஓடு 7ம் கலக்குவன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனே கூறுறான். அந்த அளவுக்கு சதனை பிள்ளைகள் சிறப்பு வாய்ந்த ஒருவனாக இருக்கிறான். ராமன் என்றும் பிரியாத தம்பியாக நிழலாக இருக்கிறான். சதனை பிள்ளைகள். அடியரின் ஏவலா இருக்கிறான். இப்படி இலக்குமணனை பத்தியும் ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா 4வது தம்பியை பத்தி ஆரம்பத்துல இருந்து எதுவுமே பேசவே இல்லை. ஆமாவா? சரி. இப்ப காப்பியமே முடிய போகுது. சதனை கம்பராமாயணம் முடிகிற தருவாயில இறுதியாக இருக்கக்கூடிய படலம் என்னது? ஞாபகம் வச்சிருக்க சொன்ன என்னது? மீட்சி படலம். என்னது? படலத்துலதான் சரிதானே பிள்ளைகள் இந்த சத்துருக்கனினுடைய மனதையும் அவனுடைய சிறப்பையும் என்ன செய்யறோம் நாங்க பாக்குறோம். அந்த சிறப்புகள், அவனுடைய மனநிலை எல்லாம் எதுல இருக்குது? எத்தனை பாடல்கள்ல இருக்கு? ஒரே ஒரு பாடல். சதனை பிள்ளைகள். அதாவது ராமன் குறித்த நாளில் வராததுனால பரதன் தன்னுடைய உயிரை என்ன செய்ய போறான்? துறக்க போறான். அதற்காக தன்னுடைய 4வது தம்பியான சத்ருக்கனை அழைச்சிட்டு வர சொல்றான். அழைச்சிட்டு வர சொல்லிட்டு சரிதானே ராமன் குறித்த நாளில் வராததுனால தான் என்னுடைய உயிரை நீத்து கொள்ள போறதாகவும், சரிதானே நாடு அரசன் இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசாட்சியை தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் சொல்றான். அப்படி சொன்னதுக்கான ஒரு பதிலாகத்தான் அந்த பாடல் இருக்குது. ஆமாவா? எல்லாம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? அதுதானே பிள்ளைகள். இப்ப நாங்க பயிற்சிக்கு போவோமா? சரி, கவனிங்க. இப்ப சில அரும்பதங்கள். வாய்மைன்னு என்ன பிள்ளைகள்? உண்மை. இழிவலர்னு சொல்றது அருவருப்பு. மறுக்கைன வியப்பு. எல்லல் இகழ்ச்சி. பொதுமறை திருக்குறள். அச்சாணி கடையாணி. சாதனை பிள்ளைகள். துளையமாடுதல் நீராடுதல். துளையமாடுதல் சொல்ற. அவதினா
துன்பம் துன்பம். காமுறுதல். விரும்புதல் உழன்று. துன்பப்பட்டு ராவணன். அரக்கர் கோமான் ராகவன். ராமன் சரியா பிள்ளைகள்? சரி, ஓகே, எழுதுங்க பாப்போம். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? இல்ல சார். எழுதின பிள்ளைகள் இதை கொஞ்சம் மனனம் பண்ணுங்க. எழுதாத பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டோமா பிள்ளைகள்? சரியாம்மா? சார் 2 நிமிடம் தாரீங்க சார். எத்தனையாவதுமா எழுதுறீங்க? சார் பச்சை எழுதி முடிச்சிட்டேன் சார். சரி. நீளத்துல திருக்குறள் சார். ம். சரிம்மா, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ம். சார் ரெக்கார்டிங் குரூப்ல போட்டு விடுவீங்களா? ஓமா, குரூப்ல போடுறாங்களா? உங்களுக்கான ரெக்கார்டிங் ஏதாவது வந்திருக்கு அது வரைக்கும்? ஹிஸ்டரி மட்டும் வந்திருக்கு சார். ஹிஸ்டரி மட்டும்தான் வந்திருக்கா? சரி, இதுவும் வருமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எழுதிட்டேன் சார். சரி அம்மா, சரி. இப்ப நாங்க பயிற்சிகளுக்கு போமா? ஓகே சரி. இப்ப சரியான விடையின் கீழ் கோடிடுக. சோதனை பிள்ளைகள், உங்களுக்கு 4 விடைகளும் எழுதுவதற்கு உங்களுக்கு சிரமமா இருந்தால் நீங்க நேரடியா விடை எழுதலாம். இல்ல சார் நான் வேகமா எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் 4 விடையும் எழுதி ஒன்றை தெரிவு செய்யுங்க. சரியாம்மா? ம். செய்து கொண்டால் ஓம் சேர்னு சொல்லுங்க பிள்ளைகள். Finish. Finish. 2 minutes. எழுதியாச்சு. சரி, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எத்தனையாவது வினாம எழுதி கொண்டிருக்கீங்க நேரம் கேட்கிற பிள்ளைகள்? 3ஆம் வினா சார். மூன்றாம். 2ஆம் வினா எழுதுற பிள்ளைகள் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. கொஞ்சம் வேகமா எழுதணும்னாங்க. ஒரு சில பிள்ளைகள் எழுதிட்டாங்க தானே? எழுதிட்டு சொல்லுங்க. முடிஞ்சு. சரியா பிள்ளைகள்? இல்ல சார். பினிஷர். சரிம்மா, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய நண்பர்களும் எழுதி 1 முடிச்சு. minute. சரிம்மா, சரி சரி. எழுதி முடிச்ச பிள்ளைகள் உங்களுடைய பயிற்சி கோப்பியை சேருக்கு அனுப்பி வைக்கலாம். 4வது எழுதுறீங்க. சரி, கொஞ்சம் வேகமா எழுதுங்கம்மா. எழுதி முடிச்ச பிள்ளைகள் சேருக்கு அனுப்பி வைங்க. சரி சார்.
சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப சொல்லுங்க, கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? சொல்லுங்க. கம்பன். கம்பர் சார். கம்பர் சார். ஒரு பாட்டுடையான் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? அனுப்பியிருக்கேன் ஆசா ஞானசம்பந்தன். கம்பராமாயணத்தில் அதிக பாடல்களால் பாடப்பட்டுள்ளவர் யார்? ராவணன். கம்பராமாயணத்தில் ஒரு பாடலால் மட்டும் பாடப்பட்டுள்ளவர் யார்? சத்ருகன். ராமனின் நிழலால் ராமனோடு கானகம் சென்றவர் யார்? நான் பாட புத்தகத்துக்கு பாட கோப்பி அனுப்பியிருக்கேன் சார். சரிம்மா, சரியா பிள்ளைகள்? இந்த விடை தெரிவுல யாருக்காவது மாற்றம் இருக்கா? சொல்லுங்க. இல்ல சார். விடைத்தெரிவுல மாற்றம் இருக்கா? இல்ல சார். இல்ல தானே? மாற்றம் இல்ல சார். மாற்றம் இல்ல. யாருக்கும் மாற்றம் இல்லை. அப்ப நீங்க தெரிவு செய்ததெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? எஸ் சார். ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? சரி, அப்ப நீங்க சொல்றது சரி. கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் தான். நாங்க படிச்சோமா? படிச்சோம். ஓ, ஒரு பாட்டுடையான் எனும் கட்டுரை எழுதியவர் ஆசா ஞானசம்பந்தன். அது பிள்ளைகள் தெரியும் தானேம்மா? ஓகேவா? ஆமா சார். கம்பராமாயணத்தில் அதிக பாடல்களால் பாடப்பட்டுள்ளவர் சதன பிள்ளைகள் ராகவன். சதனை ராமன் இல்ல, ராவணன் தான் பாடப்பட்டிருக்காரு. ஆமாவா? அரக்கர் கோமான். ராமாயணத்தில் ஒரு பாடலால் மட்டும் பாடப்பட்டுள்ளவர் சத்ருகன். சரிதானே பிள்ளைகள்? ராமனின் நிழலாய் ராமனோடு கானகம் சென்றவர் யாரு? இலக்குமணன். அதுவும் சரியா? சரி சார். சரி, ஓகே தானே பிள்ளைகள்? சரி, இன்னும் வினாக்கள் சில இருக்குது. அதற்கிடையில உங்களுடைய பயிற்சி கோப்பி ஒண்ணு நாங்க பார்ப்போமா பிள்ளைகள்? இது யாருடைய பயிற்சி கோப்பிமா? மதுஜன் சார். மதுஜன். மதுஜன், சரி வாசிங்க மதுஜன். கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? கம்பர். ஒரு பட்டுடையான் எனும் கட்டுரையை எழுதியவர் யார்? ஞானசம்பந்தர். கம்பராமாயணத்தில் அதிக பாடல்களால் பாடப்பட்டுள்ளவர் யார்? ராவணன். கம்பராமாயணத்தில் ஒரு பாடலால் மட்டுமே பாடப்பட்டுள்ளவர் யார்? சத்ருகன். ராமனின் நிழலாய் ராமனோடு கானகம் சென்றவர் யார்? இலக்குமணன். இலக்குமணன். சரி, ஓகேம்மா, சரியா விடைகள் எழுதியிருக்கீங்க. 4 விடை தெரிவுகளையும் எழுதி அதை தெரிவு செய்தவங்க இருக்கீங்களா பிள்ளைகள்? எஸ் சார். சரி சரி பிள்ளைகள், அவ்வாறு நீங்க விடை தெரிவுகளை எழுதி செய்யறதும் நல்லது. சரியா? அடுத்த வினா பகுதி தொடர்ச்சியாக நாங்க போக போறோம். 6ஆம் வினாவில இருந்து 10ஆம் வினா வரைக்கும். சரியா? வினாக்கள் விளங்குதா பிள்ளைகள்? சரி, எழுதுங்க பார்ப்போம். தொடர்ச்சியா எழுதுங்க. 5 வினாக்கள் முடிஞ்சு இது 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் தொடர்ச்சியா எழுதுங்க. Finish.
சார் சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டாமா? நோ சார் எழுதுங்கம்மா. ஃபினிஷ் சார். எழுதியாச்சு. சரியா பிள்ளைகள் ஓகேவாம்மா? எழுதி கொண்டோமா எல்லோரும்? சார் ஒரு நிமிடம் தாரீங்களா சார்? சரிம்மா. மட்டும் எழுதிக்கிறேன். எத்தனையாவது வினா எழுதுறீங்கன்னு சொல்லுங்க. விட மட்டும் எழுது சார். விட மாட்டேன். ஓகே ஓகே. சரி. எழுதியாச்சு சார். சரிதானே பிள்ளைகள்? சரி இப்ப சொல்லுங்க. கடைசி கொஸ்டின் சார். கடைசி. சரி அப்ப நீங்க எழுதி கொண்டு இருங்க, நாங்க அது வரைக்கும் முடிய பார்த்துருவோம். சரிதானம்மா? இன்னும் தீடை யான் இங்கு வீழுவன்.
இங்கு யான் என்பது என்ன பிள்ளைகள்? தன்மை ஒருமை பெயர். தன்மை ஒருமை பெயர்னு சொல்றீங்க. வேற சார், ஏதாவது முன்னிலை விடைகள்? பெயர். ஓ, முன்னிலை பெயர் சார். முன்னிலை பெயர்னு ஒரு பதில் இருக்குது. படர்க்கை பெயர். தன்மை பன்மை பெயர். தன்மை பன்மை பெயர்னு சொல்லியும் ஒரு பதில் இருக்குது. சார் படர்க்கை பெயர். படர்க்கை பெயர்னும் ஒரு பதில் இருக்குது. சரி, 4 விடை தெரிவும் இருக்கா? அப்படியா? ஒரு வித தமிழ் யான் தன்மை உங்களை குறித்து சரி, நம்மள ஓகேம்மா. கவனிங்க பிள்ளைகள், இங்க சேரோட மட்டும் பேசுங்க. ராமன் தசரதன் மன அரங்கில் விளையாடுகின்றான். இங்கு மன அரங்கு என்பதில் வந்துள்ள அணி உருவக அணி. உருவக அணி சார். வேற ஏதாவது மாற்றம் இருக்கா பிள்ளைகள்? மாற்றங்கள் இருந்தா சொல்லணும். இல்ல சார். இதை கேட்ட 4வது தம்பி காதுகளை பொத்திக் கொண்டான். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள சினை பெயர். காதுகள். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு சில வினாடி நேரம் தான். இங்கு வந்துள்ள கால பெயர்கள். வினாடி நேரம். நேரம். கோபமாகிய ஓர் உணர்ச்சி எல்லை மீறி கிளம்புகின்றது. இங்கு வந்துள்ள குணப்பெயர். கோபம். கோபம். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு எல்லோரும் தெரிவு செய்திருக்கீங்களா? இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல சார், முதலாவது தான் சார். முதலாவதுல மட்டும்தான் மாற்றம் எல்லோருக்கும் இருக்குது. மத்த கேள்வி எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. அப்படியா? ஆமா சார். சரி. இப்ப நாங்க கவனிப்போம் பிள்ளைகள். அப்ப முதலாம் வினா, மின்னும் தீயிட யான் இங்கு வீழுவேன். யான் அப்படின்னு சொன்னா நான். யான் என்ன பிள்ளைகள்? நான். அப்ப நான்னு சொல்றது சதனையா, தன்மையா, முன்னிலையா, படர்க்கை? அதை முத கண்டுபிடிங்க. தன்மை. தன்மை சார். தன்மை. தன்மை தானே? தன்மையா இல்லையா? தன்மை. நான்கிற தன்மை தானே பிள்ளைகள்? அப்ப நான்கிறது ஒருமையா பன்மையா? ஒருமை. யான்கிறது இப்ப என்னவா இருக்கும்? தன்மை. ஒருமை பேருங்கிறத. எஸ் சார். சரி, தன்மை ஒருமை பேர்னு இருந்தா சரி போடுங்க. ராமன் தசரதன் மன அரங்கில் விளையாடுகின்றான். மன அரங்குங்கிறது உருவகணி, மனமாகிய அரங்கு. சேர் முதல்ல பாடம் சொல்லி தரும் போதே சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? இதை கேட்ட 4வது தம்பி காதுகளை பொத்திக் கொண்டான். வாக்கியத்தில் வந்துள்ள சினை பெயர் காதுகள். சரியா பிள்ளைகள்? அது நாம் கடந்த வருஷம். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு சில வினாடி நேரம் தான் இருந்தது. இங்கு வந்துள்ள கால பெயர் வினாடி நேரம். சரியா? கோபமாகிய ஒரு உணர்ச்சி எல்லை மீறி கிளம்புகின்றது. இங்கு வந்துள்ள குணப்பெயர் கோபம். சரியா? ஓகே சார். சரிம்மா. சரி, இப்ப நாங்க எத்தனை வினாக்கள் மொத்தமா பார்த்துட்டோம் சொல்லுங்க? 10 சார். 10 வினா. பேர் வந்து ஒரு வினாவுக்கு 2 புள்ளி வழங்க போறேன். ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள். 10 வினாக்களுக்கு 20 புள்ளி. 20 எடுத்தவங்க இருக்கீங்களான்னு பாருங்க. ஆமா சார். சரி, 20 இருந்தால் ஒரு ஸ்டார் சேர்த்தாங்க. 20க்கு 18 இருக்குது. ஓகேமா. 20க்கு 20 இருக்கிறவங்களும் இருக்கீங்க. 20க்கு 16. 16 இருக்குது. பரவாயில்லை. 20க்கு 18 இருக்குது. ஓகேமா. 20க்கு ஓகேமா. சரி, இப்ப நான் கொஞ்சம் வேகமா இந்த வினாக்களை மீட்டல் ஒன்று செய்து கொள்ள போறோம். ஒரு ஆள் வினா வாசிக்க, யாராவது பதில் சொல்லுங்க வேகமா. ஒரு ஆள் வாசிக்க சந்தர்ப்பம். கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? ஒரு பாட்டுடையான் எனும் கட்டுரையை எழுதியவன் யார்? ஞானசம்பந்தர். கம்பராயணத்தில் அதிக பாடல்களால் பாடப்பட்டுள்ளவர் யார்? கம்பராயணத்தில் ஒரு பாடலால் பாடப்பட்டுள்ளவர். அம்மா பிள்ளைகள் அமர வினா வாசிக்க விடுங்க. பிள்ளைகள் விட சொல்லுங்க. அமர் வாசிங்க.
கம்பராயணத்தில் ஒரு பாடலால் மட்டும் பாடப்பட்டுள்ளவர் யார்? சத்ருகன். இராமனின் நிழலாய் இராமனோடு கானகம் சென்றவர் யார்? லக்குமணன். மின்னு தீயிடை யான் இங்கு வீழ்வன். இங்கு யான் என்பது தன்மை இராமன் தசரதனின் மன அரங்கில் விளையாடுகிறான். இங்கு மன அரங்கு என்பதில் வந்துள்ள இதை கேட்ட நான்காவது தம்பி காதுகளை பொத்திக் கொண்டான். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள சினை பெயர். இங்கு உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு சில வினாடிகள் நேரம்தான். இங்கு வந்துள்ள காலப்பெயர்கள். நேரம். கோபமாகிய ஒரு உணர்ச்சி எல்லை மீறி கிளம்புகிறது. இங்கு வந்துள்ள குணப்பெயர். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, இன்னொரு பயிற்சி தரவா சார், செய்ய முடியுமா? செய்வோம் சார். சரிம்மா, சரிப்பிழை கூறுற பயிற்சி ஒன்று இருக்குது, செய்யுங்க பாப்போம் பிள்ளைகள். சரியாயின் சரியனும் பிழையாயின் பிழையனும் அடையாளம் இடணும். நீங்க இங்க 5 வினாக்கள் சேர்த்து வந்திருக்கேன். முடிஞ்சு. சரியா பிள்ளைகள், செய்து கொண்டோமா? ஆமா சார். சரி பிள்ளைகள், இப்ப சொல்லுங்க. முதலாம் வினா. தசரதனுடைய புதல்வர்கள் 4 ஆவர். சரியா? சரி. கம்பராமாயணத்திலே அதிக பாடல்களால் பாடப்பட்டவன் ராமன். சரியா? சரி. பரதன் சத்ருக்கனை அழைத்து ஆட்சி பொறுப்பை ஏற்க சொன்னான். சரியாது? 14 வருடங்கள் காடாள சென்றவன் ராமன் ஆவான். சரியா?
சரிதானே பிள்ளைகள்? பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்க சொன்னதும் சத்ருக்கன் மகிழ்ச்சி அடைந்தான். சரியா? இல்ல சார். சரிதானே பிள்ளைகள்? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா விளங்குதா? ஓகேவா பிள்ளைகள்? ஆமா சரி, இப்ப நீங்க தெரிவு செய்யறது எல்லாமே சரிதான். ஆமாவா? ஆமா சார். சரி, இப்ப இங்க நாங்க எத்தனை வினா செய்து பார்த்துட்டோம்? 5 சார். 5 வினா. சரி, இங்க ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளி தாரேன். 10க்கு 10 எடுக்குமாயிருந்தால் அதோட ஒரு ஸ்டாரும் தாரேன். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி சார். திருத்தி கொண்டீங்களா? பொருத்தமா? ஆமா சார். சார் அப்துல்லா 10க்கு 10. அப்துல்லா 10க்கு 10. மதுஜான் 10க்கு 10 சார். மதுஜான் 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. ஆட்கள் 10க்கு 10 சார். 10க்கு 10. சரிதானேம்மா? ஹாமினா 10க்கு 10. ஓகேம்மா. நிறைய பேர் 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. ஓகே, குட். நல்ல பிள்ளைகள். சரி பிள்ளைகள், ஓகேம்மா. சரி, அப்ப இன்றைய நாளுக்குரிய பாடம் நிறைவுக்கு வருது. சரியா பிள்ளைகள்? சரி சார். ஓகே பிள்ளைகள், இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? எஸ் சார். தானே பிள்ளைகள்? பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? எஸ் சார். கொஞ்சம் பிடிச்சிருந்ததா, கூடுதலா பிடிச்சிருந்ததா? கூடுதலா தானே பிள்ளைகள்? கூடுதலா பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்குது. ஓகே தானே பிள்ளைகள்? சரிம்மா, அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்குது, பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்குது. சரி, நம்ம அடுத்த வாரம் நாங்க ஒரு புதிய பாடத்தை படிக்க போறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். பிள்ளைகள், ஓகேமா. அடுத்த வாரம் நாங்க ஒரு புதிய பாடம் ஓகே சார். வாங்க. இன்றைக்கு நாங்க படிச்ச பாடத்தில் இருக்கக்கூடிய வினா பகுதிகளை திரும்ப வீட்டில் செய்து பாருங்க. உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல, பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாக்களை செய்து பாருங்க. ஓகேவா? ஓகே பிள்ளைகள், பாய், குட் நைட். ரெக்கார்டிங் தரவீங்களா சார்? ரெக்கார்டிங் உங்களுக்கு குரூப்ல வரும். பாய் சார். ஓகே.